ஆரம்பத்தில் தேவன் பூமியிலுள்ள மண் கொண்டு ஆதாமை உருவாக்கினார். அவர் அவனுக்குள் உயிரை ஒப்பினார். ஆதாம் விழிகள் திறந்தன. அவன் சுற்றியுள்ள அழகான தோட்டத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். தேவன் அவனை தோட்டத்தில் வைத்து எல்லா உயிர்களோடும் அமைதியாக வாழவும் தோட்டத்தை பராமரிக்கவும் உத்தரவிட்டார். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், இந்த தோட்டத்தில் உள்ள நன்மை தீமை மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது. அதனை சாப்பிட்டால் நீ சாவாய். அவன் தனிமையில் இருந்தான். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவன் விலா எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கினார். இருவரும் தோட்டத்தில் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தனர். ஒரு நாள் தோட்டத்தில் இருந்த பாம்பு பேச ஆரம்பித்தது. நீங்கள் தோட்டத்தின் எல்லா கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? நாங்கள் தோட்டத்தின் நடுவில் உள்ள கனியை புசிக்கக்கூடாது, சாவோம் என்றார். நீங்கள் சாவத்தில்லை, தேவன்களைப் போல் இருப்பீர்கள். பாம்பின் வார்த்தைகளால் பழம் அழகாகவும் அறிவை தரும் போல் தோன்றுவதால் சிந்தித்தாள். பழத்தை எடுத்தாள், ஆதாமுக்கும் கொடுத்தாள். அப்போது அவர்களின் கண்கள் திறந்தன. அவர்கள் தங்களது நிர்வாணத்தை உணர்ந்தனர். அத்தி இலையால் மறைத்தனர். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டார்கள். அப்போது தேவனாகிய கர்த்தர், ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணமாயிருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன். புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்தாயோ? நீர் தந்த ஸ்தியானவள் எனக்கு தந்தாள். நீ ஏன் இப்படி செய்தாய்? பாம்பு என்னை ஏமாற்றியது. நீ இதை செய்தபடியால் வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய். நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். நீ உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாம் அவளுக்கு ஏவாள் என்று பெயர் வைத்தான். ஏனென்றால் அவள் உயிர்களின் தாய். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தோன் உடை உடுத்தி அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியேற்றி ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்தார்.